உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். ஒரு சிவில் வழக்கு நடக்குது. அதில் வாதி தரப்புலேருந்து ஒரு பதிவு செய்யப்படாத ஆவணத்தை அதில் குறியீடு செஞ்சிடறாங்க. அதை நீதிமன்றம் ஏற்குமா என்று பார்க்கும்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் நீதியரசர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, அந்த அதாவது பதிவு செய்யப்படாத ஆவணங்களை நீதிமன்றத்தில் குறியீடு செய்ய முடியாது, ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சிபிசி பிரிவு 151 பிரகாரமாக அதை துணை பதிவாளருக்கு அனுப்பி முறையான அதற்கு உண்டான முத்திரை கட்டணமும் அபராதமும் செலுத்தி அதை நீதிமன்றத்தில் குறியீடு செய்வதற்கு மனு தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த பதிவு செய்யப்படாத ஆவணத்தை நீதிமன்றத்தில் வாதி தரப்பில் குறியீடு செய்யும் பொழுது பிரதிவாதி எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்காத பட்சத்தில் பிற்பாடு அவர் ஆட்சேபனை தெரிவித்து அது ஒரு பதிவு செய்யப்படாத ஆவணம், அதை நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மனு தாக்கல் செய்ய முடியுமா என்று பார்க்கும் பொழுது ஆர்டர் 13 ரூல் 3 கீழாக அவர் அதை மனு தாக்கல் செய்யலாம் என்றும் இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.